அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, சமணமும் பௌத்தமும் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பொலிவை இழந்த பிறகு கங்கை சமவெளி பகுதியில் தோன்றிய மிக முக்கியமான ஒன்று தான் பார்த்தீங்கன்னாக்கா மகாஜன பதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மகாஜன பதங்கள் 16 அரசர்கள் தான் நம்ம மகாஜன பதங்கள் நம்ம சொல்கிறோம். அதில் மகதம் மிக வலிமையான அரசாக மாறியது. மகாஜனபதத்திலே மிக வலிமையான அரசாக மாறியது அப்படின்னாக்கா இந்த மகதம் தான். அதுக்கப்புறம் மகதத்தை இன்றைய சூழ்நிலையில் மகதம் பீகார் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலம் தான் மகத பேரரசாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவில் தோன்றிய மிகச்சிறந்த சிறு சிறு அரசுகள் என்ன அப்படின்னாக்கா ஹாரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், அதுக்கப்புறம் மௌரிய வம்சம். இந்த எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்கா கால வரிசைப்படி முதலில் தோன்றியது, ரெண்டாவது தோன்றியது அவங்க மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை சரியாக ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஹாரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், அதுக்கப்புறம் மௌரிய வம்சம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஹாரியங்கா வம்சத்தில் முதல் பேரரசர் யார் அப்படின்னாக்கா பிம்பிசாரர் தான். பிம்பிசாரருக்கு அப்புறம் அவருடைய பையன் அஜாத் சத்ரு. இந்த அஜாத் சத்ரு தான் பார்த்தீங்கன்னா அவருடைய காலத்தில் முதல் பௌத்த சமய மாநாட்டை பாடலிபுத்திரத்தில் கூட்டுறாரு. அந்த அஜாத் சத்ரு புத்தருடைய சமகாலத்து அரசராக கருதப்படுகிறார். புத்தரும் அவரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காங்க. முதல் பௌத்த மாநாடு பாடலிபுத்திரம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிசுநாக வம்சம். சிசுநாக வம்சத்துடைய சிறந்த அரசர் யார் அப்படின்னாக்கா காலசோகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த காலசோகர் தான் தன்னுடைய தலைநகரை ஏற்கனவே இருந்த ராஜகிரகத்திலிருந்து பாடலிபுத்திரத்துக்கு மாத்துறாரு. இவருடைய காலத்தில் 2வது பௌத்த மாநாடு வைசாலியில் இவர் நடத்துறாரு. அதுக்கப்புறம் நந்த வம்சம். இந்தியாவில் தோன்றிய முதல் பேரரசு யார் அப்படின்னாக்கா இந்த நந்த வம்சம் தான். நந்தர்கள் தான் முதலாக இந்தியாவில் ஒரு பேரரசான அரசை உருவாக்குறாங்க. அதில் நந்த பேரரசை தோற்றியத்தவர் யார் அப்படின்னாக்கா முதலாம் மகாபத்ம நந்தர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக நந்த வம்சத்துடைய கடைசி மன்னர் யார் அப்படின்னாக்கா தனநந்தர். 8 நந்த அரசர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த தனநந்தர் சந்திரகுப்த மௌரியரால் கொல்லப்படுறார். முதலாக இந்தியாவில் சத்திரியர்கள் அல்லாத முதல் அரசை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னாக்கா இந்த நந்தர்களே. இந்த நந்தர்களுக்கு அப்புறம் இந்தியாவில் உருவான பேரரசு தான் மௌரிய பேரரசு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் யாருடைய ஆட்சி காலத்தில் அல்லது எந்த பேரரசு காலத்தில் உலக புகழ்பெற்று விளங்கியது அப்படின்னு கேட்பாங்க. அது குப்தருடைய காலத்தில் தான் நாலந்தா பல்கலைக்கழகம் உலக புகழ்பெற்று விளங்கியது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது என்னன்னாக்கா மௌரிய பேரரசு. இந்த மௌரிய பேரரசை பற்றி நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய 3 விதமான வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு கிடைக்குது. ஒன்று நாணயங்கள், இன்னொன்று கல்வெட்டுக்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நூல்களை மிகச்சிறந்த தலைச்சிறந்த நூலாக மௌரிய வம்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு அர்த்த சாஸ்திரம், கௌடல்யருடைய அர்த்த சாஸ்திரம் தான். இதை நிறைய டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அர்த்த சாஸ்திரம் எழுதுறது யார் அப்படின்னாக்கா கௌடல்யர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கௌடல்யருக்கு வேற வேற பேரில் நிறைய பேர் இருக்குது. ஸோ கௌடல்யர் அர்த்த சாஸ்திரத்தை எழுதினார். இந்த அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூல் மௌரியர்களை பற்றி எந்த விஷயத்தை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது அரசியல் மற்றும் நிர்வாக முறை, வரி, இது சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் இந்த அர்த்த சாஸ்திரத்தில் இந்த கௌடல்யர் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காரு. கௌடல்யருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா சாணக்கியர்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விசாக தத்தர். விசாக தத்தர் பார்த்தீங்கன்னா முத்ராட்சசம் அப்படின்ற நூலை எழுதுறாரு. அதுக்கப்புறம் மாமூலர் பார்த்தீங்கன்னாக்கா அகனானூறு அப்படின்ற பாடலை எழுதுறாரு. அதுக்கப்புறம் மெகஸ்தனிஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னாக்கா இண்டிகா அப்படின்ற நூல் எழுதுறாரு. இந்த இண்டிகா அப்படின்ற நூல் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டு அறிஞரால் எழுதப்பட்ட முதல் நூல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மெகஸ்தனிஸ் அப்படின்றவர் யார் அப்படின்னாக்கா சந்திரகுப்தருடைய அவையில் இருந்த கிரேக்க அரசர் செலிகஸ் நிகாட்டருடைய தூதுவராக 14 ஆண்டுகள் தங்கியிருக்கிறார். யார் அப்படின்னாக்கா இந்த மெகஸ்தனிஸ். மெகஸ்தனிஸ் சந்திரகுப்தருடைய அவையில்
14 ஆண்டுகள் தங்கியிருக்கிறாரு. அவர் யாருடைய தூதுவர் அப்படின்னாக்கா கிரேக்க அரசர் செலூக்கஸ் நிகேட்டருடைய தூதுவராக இருக்காரு. இவரை பற்றி நிறைய டைம் டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. இவர் யாருடைய வேலை தங்கியிருந்தார், எத்தனை ஆண்டுகள் தங்கியிருந்தார், இவர் யாருடைய தூதுவர் அப்படின்ற மாதிரிலாம் இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம தயாராக இதை நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். மௌரிய பேரரசை பற்றி அறிய மிக முக்கியமான ஒரு வெளிநாட்டு நூல் அது எது அப்படின்னாக்கா அது இண்டிகா தான். இப்போ ஒரு பேரரசை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஆதாரங்கள், அந்த காலகட்டத்தில் நடந்த மிக முக்கியமான சான்றுகளை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக இந்தியாவில் முதல் பெரிய பேரரசு யார் அப்படின்னாக்கா அவங்க தான் மௌரிய பேரரசு. இந்தியாவில் முதல் பெரிய பேரரசு யார் அப்படின்னாக்கா மௌரிய பேரரசு. இந்த மௌரிய பேரரசை நிறுவனது யார் அப்படின்னாக்கா சந்திரகுப்த மௌரியர். இவர் மகதத்தை சார்ந்தவர். அந்த மகாஜன பதங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, அதில் மகத பேரரசா மிக வலிமையான பேரரசாக இருந்தது. இது இன்றைய பீகாரில் இருக்குது. இந்த மகத பேரரசை தோற்றியவர் சந்திரகுப்த மௌரியர். இந்த சந்திரகுப்தர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான சமண துறவியால் பத்திரபாகு அப்படின்ற சமண துறவியால் சமண மதத்தை தழுவுறாரு. தழுவுனதுக்கப்புறம் தன்னுடைய கடைசி காலகட்டத்தை இவர் தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா சரவண பெலகுல்லா அப்படின்ற இடத்துல கழிக்கிறாரு. அப்போது இந்த சந்திரகுப்த மௌரியரை சமண துறவியாக மாற்றியது யார் அப்படின்னாக்கா பத்திரபாகுன்னு சொல்லுவோம். இவருடைய கடைசி காலம் பார்த்தீங்கன்னா சரவண பெலகுல்லா இன்றைய கர்நாடகத்தில் இவர் கழிக்கிறாரு. அங்கேயே அவர் இறந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த சந்திரகுப்த மௌரியருடைய மகன் பையன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் வராரு. அவர் யார் அப்படின்னாக்கா பிந்துசாரர். இந்த பிந்துசாரருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர்னாக்கா சிம்ஹசேனா அப்படின்னு பேர். சிம்ஹசேனா அப்படின்னாலும் பிந்துசாரர் அப்படின்னாலும் ஒன்று தான். இந்த பிந்துசாரருக்கு வெளிநாட்டுக்காரங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்னன்னாக்கா கிரேக்கர்கள் இந்த பிந்துசாரரை என்ன சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா அமிர்த கடா, அதாவது எதிரிகளை அழிப்பவர் அப்படின்னு கேட்பாங்க. இந்த பிந்துசாரரை பற்றி ஒரு 2-3 டைம் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் நான் பார்த்துருக்கிறேன். பிந்துசாரர் என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னாக்கா எதிரிகளை அழிப்பவர் அப்படின்னு பேர். இந்த பிந்துசாரர் எந்த நாட்டுக்காரர் அமிர்த கடா என்று அழைத்தார்கள் அப்படின்னாக்கா அவங்க கிரேக்கர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிந்துசாரருடைய பையன் தான் யார் அப்படின்னாக்கா அசோகர். அசோகரை உஜ்ஜயினிக்கு ஆளுநராக நியமனம் செஞ்சது யார் அப்படின்னாக்கா இந்த பிந்துசாரர் தான். பிந்துசாரர் என்கின்ற அமிர்த கதா ஆர் அமிர்த கடா நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் மௌரிய பேரரசுடைய மிகச்சிறந்த புகழ்பெற்ற அரசராக இருக்கக்கூடியவர் யாருனாக்கா அசோகர். அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது மிகவும் புகழ்பெற்றவர் அப்படின்னாக்கா தேவனம்பிரியன் அல்லது தேவனம்பிரியர் அப்படின்னு பேர். இவர் கிமு 261 கலிங்க போரை சந்திக்கிறாரு. இவர் கலிங்க போரில் கலிங்க நாட்டு மன்னன் காலசோகன் கூட சண்டை போட்டு அந்த போரில் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு அசோகருடைய 13ஆம் பாறை கல்வெட்டு கூறுகிறது. அப்போ அசோகர் கலிங்க போரை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு எந்த கல்வெட்டு கூறுது அப்படின்னாக்கா 13ஆம் பாறை கல்வெட்டு. முக்கியம் கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க, என்ன எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிர்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச் வெல்ஸ் அப்படின்ற ஹிஸ்டாரியன் சொல்றாரு. அதாவது அசோகரை ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிர்கிறார் என்று ஜிஹெச் வெல்ஸ் அப்படின்ற ஹிஸ்டாரியன் அவரை குறிப்பிடுறார். அசோகருடைய தர்ம யுத்தம், தர்மம் பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னாக்கா 2ஆம் பாறை கல்வெட்டு. 2ஆம் பாறை கல்வெட்டு தான் அசோகருடைய அந்த தர்மத்தை பற்றி சொல்ல, தம்மா அல்லது தர்மம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அசோகர் மௌரியர்களோட மிகச்சிறந்த ஒன்று தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த, இன்றளவும் நம்ம இந்தியாவுக்கு ஒரு அடையாளமாக கருதக்கூடியது மௌரியர் காலத்தில் தோன்றியது தான். அதுவும் குறிப்பாக அசோகர். சார்நாத் கட்ரூன் அல்லது சார்நாத் தூண் இதுதான் இந்தியாவுடைய தேசிய சின்னமாகவும் அதில் இருக்கக்கூடிய அந்த வடிவங்கள் தான் தேசிய கொடியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா பொறிச்சிருக்கிறாங்க. அதுதான் நம்ம இந்தியாவோட தேசிய சின்னம், தேசிய கொடிக்கு மிக முக்கியமான ஒரு சான்றாக இருக்கிறது. இந்த அசோகருடைய குழந்தைகள் மகன் மற்றும் மகள். அவருடைய மகன் பேர் மகிந்தா, அவருடைய மகள் பேர் சங்கமித்ரை. இந்த 2 பேரையும் அசோகர் என்ன பண்ணுறாருனாக்கா பௌத்த சமயத்தின் மீது அவருக்கு இருந்த பற்றின் காரணமாக இந்த பௌத்த சமயத்தை இலங்கையில் பரப்புறதுக்காக அவருடைய மகனையும் மகளையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊருக்கு இலங்கைக்கு அனுப்பி வச்சிடுறாரு.
அதனால தான் அதுக்கப்புறம் இந்த ஆசிய கிழக்கு நாடுகள் எல்லாமே வந்து பௌத்தமும் வந்து ஃபுல்லாக பரவி இருக்கு. அதுக்கப்புறம் அசோகருடைய காலத்தில் தர்ம மகாமாத்திரர்கள் அப்படின்னா என்னன்னாக்கா, நம்ம நாடு முழுவதும் சமயத்தை மட்டுமே பரப்புவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் தான் வந்து மகாமாத்திரர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இதில் மினிஸ்டர்லாம் கூட வருவாங்க. அதனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. தர்ம மகாமாத்திரர்கள் அப்படின்னவங்க வந்து யார், எதுக்காக நியமனம் செய்யப்பட்டாங்க அப்படின்னாக்கா, நாடு முழுவதும் சமயத்தை மட்டுமே பரப்புவதற்காக நியமிக்கப்பட்டவர் தான் வந்து தர்ம மகாமாத்திரர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் 3வது பௌத்த மாநாட்டை வந்து அசோகர் வந்து பாடலிபுத்திரத்தில் அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவரது 33 ஆணைகள், அதாவது 33 ஆணைகள்னால் ஒரு பெரிய கல் தூணில் 33 வரிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ என்ன பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, அவருடைய ஆட்சி காலத்தில் என்னென்னலாம் செய்யணும், செய்யக்கூடாது, நல்லது கெட்டது, அதுக்கு என்ன தண்டனைகள், அந்த மாதிரி எல்லா வகையான விஷயங்களையும் பார்த்தா அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். அதில் தான் தென்னிந்தியாவில் ஆட்சி செய்யக்கூடிய சத்திய புத்திரர்கள் அல்லது மூவேந்தர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அசோகருடைய அந்த 2ஆம் மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டில் அந்த 33 லைன் சொன்னோம் இல்லையா, அதில் அந்த அசோகருடைய 2ஆம் மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். அப்போது வட இந்தியாவில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அசோகர், மௌரிய பேரரசை சார்ந்தவர், தென்னிந்தியாவில் மிகச்சிறந்த ஆட்சியாளர்களாக இருந்த அந்த பேரரசாக இருந்த பாண்டிய பேரரசு, சோழ பேரரசு, கேரள புத்திரர்கள், சேரர்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கேரள புத்திரர்களை பற்றி அன்றைய காலகட்டத்தில் அசோகர் வந்து அவருடைய கல்வெட்டிலே பொறிச்சிருக்கிறாரு. அப்போது இவங்க எல்லாமே வந்து சமகாலத்தவராக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுல. அசோகருடைய மந்திரி சபை, அதுக்கு நம்ம மந்திரி பர்ஷித் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, மிக முக்கியமான புரோகிதர்கள், சேனாதிபதி, அதுக்கப்புறம் மகா மந்திரி, இளவரசர், இவங்க இந்த 4 பேர் தான் வந்து அவருடைய மந்திரி சபையை வந்து அலங்கரித்தவர்கள். அசோகருடைய காலத்தில் 2 வகையான முக்கியமான வரிகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசோகர் வசூலித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அசோகருடைய லும்பினி கல்வெட்டு கூறுது. அது என்ன 2 வகையான வரி அப்படின்னாக்கா, பாலி மற்றும் பாகா. இந்த பாகா அப்படின்ற வரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6ல் 1 மடங்கு, 1/6. இது கூட ஒரு டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அசோகர் பாகா என்ற நிலவரியை எந்த அளவிற்கு வசூலித்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது 1/6, மறந்துடாதீங்க. பாலி அப்படின்ற பாகா அப்படின்ற நிலவரி, பாகானா என்ன வரின்னு கேட்பாங்க, அது நிலவரி, சரிங்களா. அப்புறம் 6 வகையான பாதுகாப்பு படையை வந்து அவர் வச்சிருக்கிறாரு. 6 வகையான பாதுகாப்பு படை. அந்த ஒவ்வொரு படையிலையும் 30 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. அந்த 30 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. அந்த படையை வந்து 6 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாரு. அதில் ஒவ்வொரு பிரிவுலையும் வந்து 5 டீமை பிரித்து அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் பின்பற்றிருக்காரு. அது 6 வகையான பாதுகாப்பு படை அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அசோகருடைய நகரத்தை நிர்வாகம் செய்தவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அசோகருடைய ஆட்சி காலத்தில் நகரத்தை நிர்வாகம் செய்தவருடைய பேர் என்னன்னு கேட்டாக்கா, அவர் பேர் நகரிகா அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, உதவி செய்கிறதுக்காக ஸ்தானிகா மற்றும் கோபா அப்படின்ற 2 பேர் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒன்று, இந்த கொஷின் வந்து நிறைய டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருளும் கூட. அதனால் இந்த சுதர்சனா லேக் அப்படின்றத வந்து அது கட்டுறதுக்கு ஆரம்பித்தவர் யார் அப்படின்னாக்கா சந்திரகுப்தர். அதை கட்டி முடித்தவர் யார் அப்படின்னாக்கா அசோகர். இவர் தான் கட்ட ஆரம்பித்தார், இவர் தான் கட்டி முடித்தாருன்னு நமக்கு எதன் மூலம் தகவல் தெரியுது அப்படின்னாக்கா, இந்த ருத்ரதாமனுடைய ஜுனாகத் மற்றும் கிர்னார் கல்வெட்டு வந்து நம்மளுக்கு செய்தியே சொல்லுது. அப்போது சுதர்சன லேக் வந்து கட்ட ஆரம்பித்தது வந்து சந்திரகுப்தர், கட்டி முடித்தவர் அசோகர். அதுக்கான சான்றுகள் நமக்கு எங்கே கிடையாது அப்படின்னாக்கா ருத்ரதாமனுடைய ஜுனாகத் மற்றும் கிர்னார் கல்வெட்டு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி மௌரிய பேரரசில் நாணயங்கள்லாம் வெளியிடுறாங்க. அந்த நாணயத்தில் வந்து என்ன மாதிரியான சின்னங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா, மயில், மலை, பிறைச்சந்திர வடிவம், இந்த 3 வந்து ரொம்ப முக்கியம். மயில், மலை, பிறைச்சந்திர வடிவம். அது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி நாணயமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம்
மசாகாஸ் அப்படின்றது செப்பு நாணயமாக அவங்க பின்பற்றியிருக்காங்க. அதுக்கப்புறம் மௌரியர் காலத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எதுன்னு கேட்பாங்க. மௌரியர் காலத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட வாணிப பொருட்கள் என்னன்னு கேட்கலாம். 1 வாசனை பொருள், முத்து, வைரம், பருத்தி, தந்தம், சங்கு, சிற்பி இதெல்லாம் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க இந்தியாவிலிருந்து. அவங்க வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சது என்னன்னாக்கா குதிரைகள், தங்கம், கண்ணாடி, பட்டு. அந்த லெனல் அப்படிங்கிறது தான் வந்து பட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து யக்ஷி இது வந்து மௌரிய காலத்தில் வழங்கப்பட்ட இயற்கை கடவுளுக்கு என்ன பேருனாக்கா ஆண் கடவுளுக்கு வந்து யக்ஷின்றது பெண் கடவுள். அதுக்கப்புறம் அரைக்கோள வடிவ குவிமாடம் போன்றவை ஸ்தூபிகள் ஆகும். அதாவது அரைக்கோள வடிவத்திலையும் குவிமாட வடிவத்திலையும் இருக்கிறதுக்கு பேர் ஸ்தூபிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வியெல்லாம். பாறை குடைவரை கோயில் எங்கு காணப்படுகிறது அப்படின்னா நாகார்ஜுன கோடா பராபர் குன்றுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாறை குடைவரை கோயில் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நாகார்ஜுன கொண்டா அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான தசரத மௌரியர்களுடைய அந்த நினைவு சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் சீன பெருஞ்சுவர் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது, எந்த வருஷம் தான் சொல்லிடுவாங்க, யார் கட்டினதுன்னா சொல்லிடுவாங்க. ஆனால் எந்த நூற்றாண்டில் கட்டினது அப்படின்னாக்கா சில குழப்பங்கள் ஏற்படும். அதனால் சீன பெருஞ்சுவர் வந்து பார்த்தீங்கன்னா 3வது நூற்றாண்டில் கட்டப்படுகிறது. அதே மாதிரி ஜீனஸ் கோயில் இது கிரீஸில் இருக்குது. இந்த ஜீனஸ் கோயில் அந்த இருக்கக்கூடிய அந்த கிரீஸில் தான் ஒலிம்பிக் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒலிம்பிக் வந்து இந்த ஜீனஸ் அந்த கோயில் அங்கே இருந்து தான் வந்து ஆரம்பிக்குது. அது வந்து கிரீஸில் இது 5ஆம் நூற்றாண்டில் கட்டுறாங்க. ஜீனஸ் கோயில் வந்து எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு கேட்பாங்க. அது 5வது நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் 4 முக்கிய மகாஜனபதங்கள் என்ன அப்படின்னாக்கா 1 மகதம் இன்றைய பீகார், அவந்தி உஜ்ஜைனி, கோசலம் கிழக்கு உத்தரப்பிரதேசம், வச்சம் கோசாம்பி அல்லது அலகாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்குது. இந்த 4 மகாஜனபதங்களும் ரொம்ப சிறப்பாக வலிமையாக இருந்தது ஒரு காலத்தில்.